எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேலே இருக்க ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இதை பற்றி படத்தை பற்றி நான் பெருசாக சொல்லணுன்னா, தொகுப்பாளர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொன்னார் பாருங்கள், அதுதான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கோவிட் டைமில் எனக்கு வந்தது. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சுட்டு போஸ் வெங்கட் அவர்கிட்ட வந்து நான் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ சில பாயிண்ட்ஸ் நான் கேட்டேன், இது எப்படி இது அப்படின்னு. அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு போஸ் வெங்கட் சார் வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். ஸோ அந்த நட்பு, நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் மீட் பண்ணிட்டு சில விஷயங்களை நரேட் பண்ணுவார். அந்த நரேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து சார் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேர் மேலே பிளைண்ட் ஃபைட் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளோட ஆசான்கள்கிட்ட தான். ஏன்னா இப்போது எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே என்னோடய கிளாஸ் மாஸ்டர் வந்து டீச்சர் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியமில் படித்தேன். எங்களுக்கெல்லாம் இன்னும் 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும், ஆனால் வராது, தடுமாற்றமாக இருக்கும். அப்போது சினிமா பார்க்குறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அது வந்து அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு அதை பற்றி சிலாகிச்சு பேசுகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு. இப்போ நீ சொன்னேன்ல, அந்த விஷயத்தை போர்டில் எழுது, அது இங்கிலீஷ்லேயே எழுது, அந்த கதையை எழுது, அதில் தப்பு பண்ண நான் சொல்கிறேன். நான் கை காலெலாம் ஆடி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார். நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும்போது அவரோட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது. அதான் விவேகா சார் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி, கதவுங்கிறது தாய்மொழி. யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதை அவர்கிட்ட இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அது அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணுறது. எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது, பழக்கம். அப்போ வந்து அவரோட முதல் படத்துக்கு என்ன ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த கதை வேறு, அதுதான் NH4 பின்னாடி வந்தது. அதுக்கப்புறமா அவர் பொல்லாதவன் பண்ணாங்க, அதை முதல் படமாக பண்ணாங்க. நான் லாஸ்ட் டைம் டு மாக்காளின்னு ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப் என்னோட நண்பர். அவர் வந்து எப்படின்னா, அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பித்து அவர் கியூரியாசிட்டி வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் சாரும் அனுராக் கஷ்யப்பும் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயமே இல்லை. ஐ திங்க் டே டு டே கனெக்ஷன் அவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார், மகாராஜா படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. அந்த மகாராஜா படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பாருங்கள் விஜய் சேதுபதி சார். அது என்னால் மறக்கவே முடியாது. அதோடைய வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது, அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட்டை மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார். அதுக்கு இதுதான் அர்த்தம்னு. சல்யூட் சார், சூப்பர், ஆசம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம். தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். அந்த காஸ்ட் க்ரூ, விமல் சார் அருமையான நடிகர், உங்களுக்கே தெரியும். அவங்க சாயா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர். இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார், அப்சல்யூட்லி நான் மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்து 2 சீன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஒன்று, ரிட்டையர் ஆன ஸ்கூல் வாத்தியார் அந்த பழக்க தோஷத்தில் ஸ்கூலுக்கு போயிருப்பார். அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சரவணன் சார், மறக்கவே முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அப்புறமா வந்து அந்த ஆசிரியர், ஆசுன்னா தவறு செய்கிறவன், அரியர்னா வந்து அவர் திருத்துறவன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் சீனில் வந்து விமல் அவர்கள் வந்து தன்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்பார். அப்போ அவர் ஒரு கன்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது சார் அந்த சீன், என்னால் மறக்கவே முடியல சார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா வெளியே வந்தால் ஒன்று சில விஷயங்கள் மைண்டில் ஓடும்ல, அப்படிப்பட்ட படங்களில் இது ஒரு முக்கியமான படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். சினிமாவுக்கு வரணும்னு சொன்னப்போ உன்னால் முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் என் கனவை அவங்க கனவாக நினச்சி என் கூட போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறதுல தான் நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கற்பனை திறமையாக மாறி அது படைப்பாக வரும்போது ரசிகர்கள் நீங்கள் அதை கைத்தட்டி அந்த படைப்பை வெற்றியாக மாற்றுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பேரோட உழைப்பு. அதெல்லாம் தாண்டி இப்போது சார் உங்கள் பார்வைக்கு வருது. பாருங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க, நல்லா இருந்தால் தயவு செஞ்சு பாராட்டுங்க.
என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இயற்கைக்கு நன்றி. வணக்கம். So the music is wonderful. The movie is amazing. நான் படம் பார்த்தேன். I was lucky to watch the movie. And அந்த படம் பார்த்து I felt like calling my teachers and talking to them அந்த படம் முடிஞ்சு பிகாஸ் அவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான மூவியாக இருந்தது. Every ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் they will tell that every frame of the movie should go towards the climax of the film னு சொல்லுவாங்க. And every frame நீங்கள் பார்த்தீங்கன்னா is very impactful, very emotional. And I think no wonder Vetrimaran sir has agreed to release the film because ரொம்ப நல்லா படம் இது, நீங்கள் எல்லாம் கன்ஃபார்மாக பார்க்கணும். ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது. ஐ திங்க் விமல் சரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டில் டேட். And camera work is wonderful. And technically the mixing, I think Shivakumar sir mix பண்ணியிருக்காரு. As a whole package, it's a wonderful film. I think producer Siraj sir, I think first claps to you to do this film. It's அவர் சிராஜ் சரோட நான் இப்போ 3 சாங் பண்ணிட்டு இருக்கேன். ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். எவ்ரி பார் எவ்ரி சாங்க்கு எப்படி வரணும், என்ன சவுண்டிங் வரணும்னு அவ்வளோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலையும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் ஒன் ரிக்வெஸ்ட் டு வெங்கட் போஸ் சார் இஸ், இந்த படம் முடிஞ்சு நீங்கள் பெரிய படம் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த டீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா when you get bigger movies with your same composer, with this cameraman, when you take it forward, that will be always shown in all your projects. So take this team forward, and I think a lot we can expect from this team, sir. So congratulations. எல்லாருமே ப்ளீஸ் படம் பாருங்க. And he was telling Vijay Sethupathi sir, within 24 hours அவர் இந்த கூப்பிடும் போதே வந்தார். என் கல்யாணத்துக்கே நான் அப்படி தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா நான் பீக் கோவிட் டைமில் மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ். ஸோ வித்தின் ஒரு 3 daysல ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த வென்யூ கேன்சல் பண்ணிட்டாங்க, அங்கே பயங்கர கோவிட் அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு. ஸோ திரும்பியும் பண்ணும்போது ஒரு வித்தின் 2 days தான் எனக்கு இருந்தது டைம். ஸோ ஐ கால் ஹிம். நான் டுவெல் சேது கல்யாணம் ஆகுது, யாருக்குடான்னு கேட்டார். எனக்கு தான் சொன்னேன். எப்போ கேட்டார், நாளைக்கு கல்யாணம் சொன்னேன். நாளைக்கு வர முடியாது, இன்றைக்கி தான் ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டார். ஃபேமிலியில் நான் ஒரு சங்கீத் தெரிஞ்சுக்கேன், இன்றைக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹி கேம் டுடே அண்ட் பிளெஸ்ட் மீ அண்ட் மை வைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், நானும் என் ஃப்ரெண்டு உட்காரும் போது ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும் போது சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன படம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், லென்ஸ்னு ஒரு படம். சார் வாட்ச் தட் மூவி அண்ட் ஹி ரிலீஸ்ட் இட் ஃபார் அஸ். ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் மை லைஃப். And thank you, sir, for supporting great content like this. I would love to work with you all once more. Natti, sir, wonderful DOP, wonderful actor, and a much better human being, sir. And I would love to work with you again. விமல் சார், இந்த படம் பற்றி கேட்டு நிறையா பேர் இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், விமல் சார் ஹீரோ போகிறோம், விமல் சார் ஹீரோ போகிறோன்னு. So I think a lot of movies, great movies are lined up for you. So the whole team, thank you all very much. Press, please support a wonderful movie like this. And I'll meet you all during the success meet. Thank you. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்போசி சாராயிடுச்சு. மாப்போசி கதையை தம்பி போஸ் வெங்கட் வீட்டில் கதை சொன்னோன்னே அவர் நடிச்சுக்கிட்டே கதை சொன்னார். என்னோடய ஒய்ஃப் மோர் கொடுக்க வந்தவங்க மோர் அப்படியே நிறுத்திட்டு இது கத்துறதை பார்த்துட்டு இது என்ன இப்படி கத்தி கதை சொல்லியிருக்கேன். அப்புறம் கேட்டாங்க. நான் சொன்னேன், போஸ் இதை நான் நடிக்க முடியுமா, நீ என்ன இப்படி நடிக்கிற, இவ்வளோ அழகாக நடிக்கிற. அவர் அந்த வாயெல்லாம் கொண்டுட்டு கையெல்லாம் வச்சு நடந்து வேற காமிச்சு, இப்படி தான் நடந்து வரணும், இப்படி தான் சங்கிலி கட்டிக்கணும் அப்படின்னு ஃபுல் பிக்சரையும் கதை சொன்னார். நான் கதை சொல்லி 10வது நிமிஷம் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மிக அற்புதமாக ஒரு நல்ல கதையை, நாட்டுக்கு தேவையான கதையை போஸ் வெங்கட் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதில் நான் ஜெயிலரில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன், அந்த ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அது மாதிரி இதில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எல்லா புகழும் போஸ் வெங்கட்டுக்கு தான். நான் என்ன செஞ்சாலும் அது போஸ் வெங்கட் சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றும் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் சிராஜை பற்றி சொல்லணும். சிராஜ் இந்த சின்ன வயசுல இந்த கதையை கேட்டு அந்த மனநிலையை அவன் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஒரு சிறப்பான ஒரு கமர்ஷியல் படம்னா பார்த்தோன்னா கேட்டோன்னா உடனே ஓகேன்னு சொல்லலாம். இது கமர்ஷியலும் இருக்கும், பட் இதில் ஒரு கருத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மென்மையாகவும், செகண்ட் ஹாஃப் வன்மையாகவும்
போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல படம். எல்லாரும் கூடிய ஒரு தேடலில் பார்க்க போகிறீங்க. நன்றி, வணக்கம். இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறுன்னு நான் கன்னிமாடம் படம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்னைக்கு இங்கே நிற்க வச்சது நீங்கள் தான். உங்களுக்கு முதல்ல என்னோடய சிறந்தார்ந்த நன்றிகள். அடுத்தது இப்போ சார் அவரை வந்திருக்கேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க அடுத்த படம் நிச்சயமாக நல்ல படமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி ரொம்ப எமோஷ்னலாக சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது. ஆனால் விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக திட்டுவார் என்ன, அதை சொல்லிடுறேன் முன்னாடியே. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி. அப்படியே ஆர்டராக சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் கன்னிமாடம் பண்ணும்போது சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போது விக்னேஸ்வரன் சார் அவர் பேசிட்டு தான் அங்கே தள்ளி நின்னேன். அப்போ அந்த இடத்துலேருந்து விஜய் சேதுபதி சார் திரும்பி பார்த்தா நான் அங்கே நிற்கிறேன். தப்புன்னு ஓடி வந்தார். ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். உங்களை பார்க்க தான் வந்து அங்கே வர வேண்டியது தானே என்னாரு. இல்லை நீங்கள் என்ன விஷயம்னு கேட்டால் மாதிரி கன்னிமாடம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆடியோ ரிலீஸ் நீங்கள் வரணும். அதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க. என்ன டேட் இருக்கா, வந்துடுறேன். வந்தார். அவ்வளோ பிஸியாக இருந்தவர் எனக்கு மொத்தமே கொடுத்தது 3 செகண்ட் தான் டைம் கொடுத்தார். இப்போ வரேன் நீங்கள் போங்க, நீங்கள் போய் நிற்காதீங்க. அதாவது நான் நிற்கிறது கூட அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் இப்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் நேற்று நைட்டு தான் கூப்பிட்டேன். ஏன்னா 3 நிமிஷத்தில் தான் வந்தாரேங்கிறாரே, நடுவில் 24 மணி நேரம் டைம் இருக்குது. அதனால் நேற்று தான் போய் கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடேட்டாக உட்காந்துருந்தேன். என்னன்னு திரும்ப கேட்டார். இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வச்சுருக்கேன் சார். என்னைக்கு? நாளைக்கா? நாளைக்கு சார் அப்படின்னா, நான் ஒரு போஸ் வெங்கட் நானோ இல்லை இவரோ அவரோ அவர் யாருக்கிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும்னா, நீ என்ன பெரியாளா, நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் வச்சுட்டு என்ன கூப்பிட்ற, உனக்கு என்ன திமுறான்னு வராத மனிதனே இருக்க மாட்டான். ஒரே ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு, பேர் விஜய் சேதுபதி. அப்படியே எனக்கு அதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறது கூட மேட்ரு இல்லை. மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணியிருப்பான், கை வெளியே எடுக்க முடியாது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை வெளியே எடுத்து கொடுத்தாரு. அந்த கையில் ஒரு பெரிய இறுக்கம் இருந்தது. நான் சாரி சார், அந்த சமயத்தை ரொம்ப அழுக வெளியே வந்து ஓடிட்டேன். நான் ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் அது தெரிஞ்சிருச்சு. அது இன்னொரு தடவை இறுக்கி கையை பிடிச்சி ஆன் டைம் இருப்பேன்னாரு. நான் இங்கே 9:25 வந்தேன், சார் 9 மணிக்கே வந்துட்டார். ஸோ விஜய் சேதுபதி சார் இனிமேல் நன்றி அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு வேறு ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா கண்டுபிடிச்சி நான் உங்களை சந்தித்து சொல்கிறேன் சார். நிச்சயமாக இல்லை சார். அடுத்தபடியாக என்னுடைய அருமை சகோதரர் நட்டி அவர்கள். இப்போது இன்னைக்கு இருக்கிற பயங்கர குரோத்தில் நட்டி சாருடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி. அதாவது நல்ல நடிகராக வளருவது, ரொம்ப பிரமாதமான நடிகராக பிரமிப்பூட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நான் கர்ணன் படம் பார்த்துட்டு 1.5 மணி நேரம் பேசினேன். இது யாராலையும் பண்ண முடியாது சார், என்ன சார் பாடி லாங்குவேஜ்னு சொல்லி அப்படி ஒரு நட்பில் இருந்தோம். அவர்கிட்டையும் நான் நேற்று தான் போய் கேட்டேன், சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும்னு. அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னாரு. நான் ஆஃப் ஆகிட்டேன். அதுக்காக வரலைன்னுலாம் சொல்ல, ஆன் டைம் இருப்பேன். அவரும் 9 மணிக்கு வந்துட்டாரு. அது இல்லாமல் அம்மா கிரியேஷன் சிவா சார், இவங்களையெல்லாம் கூட அட்லீஸ்ட் ஒரு 8-9 மணிக்குள்ளே கூப்பிட்டேன். அவர் நைட்டு 9:30 மணிக்கு தான் கூப்பிட்டேன். 9:30 கூப்பிட்டு சாரி சொன்னேன். எதுக்கு சாரி, நீ நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்ற, நல்ல விஷயத்துக்கு அடுத்த செகண்ட் நான் நிற்கணும்டான்னு சொல்லி இங்கே நிற்கிற திரு அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த சார் என்கின்ற தலைப்பு அவருடையது. அவர் இல்லையெனில் இங்கே சார் கிடையாது. நான் இதற்கு முன்பு மாப்போசின்னு ஒரு தலைப்பு வச்சுருந்தேன். அந்த குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்ககிட்ட போய் இந்த திரைப்படம் ரொம்ப நல்ல திரைப்படம், ஒரு ஆசிரியர் பற்றிய திரைப்படம், மாப்போசி என்ற அவருடைய பேருக்கு களங்கம் இல்லாத திரைப்படம் சொன்னப்போ அவங்க ஒத்துக்கலை. அந்த சூழலில் நடுவில் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நடுநிலையாக இருந்த நடிகர் சிவகுமார் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சார். அதுக்கப்புறம் இந்த சார்னு தலைப்பு கிடைச்சோன்னே அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பண்ணணும்னு கேட்டார். சார் பெரிய பெயினாக இருக்குது, ஒரு பெரிய தலைப்பை கொண்டு 1 வருஷம் சேர்த்துட்டு மாற்றும் போது என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரில. எளிதான ஒரு தலைப்பாக சார் கிடச்சிருக்கு, ஆனால் அதை எடுக்க முடியாது. ஏன்னா அப்போ தான் பிடி சார்லாம் வந்திருக்கு. உனக்கேண்டா நான் பண்ணித்தரேன்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்குள் எல்லாருக்கிட்டையும் என்ஓசி வாங்கி, நான் போவே இல்லை, அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையன் அனுப்பி யார்கிட்டையெல்லாம் சார் இருந்ததோ, எத்தனை பேர் வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரில, எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். தலைப்பை வாங்கிட்டு போ அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார்,
இந்த திரைப்படத்தோட கிளிப்பிங்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்னு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்குன்னா அது காரணம் தனஞ்சயன் சார் தான். மவுத் டாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே இங்கே ஓடிய அத்தனை திரைப்படங்களுடைய மவுத்தும் தனஞ்சயன் சார் தான். அவர் தான் முதலாக படம் பார்ப்பார், அவர் தான் முதலாக சொல்லுவார் வெளியில். இப்போ தனஞ்சயன் சார் சொன்னால் அந்த படம் நல்லா இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எழுதப்படாத விதி. அவர் தான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல படம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான காரணம் தனஞ்சயன் சார். மிக்க நன்றி சார், வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் உங்கள் சீஃப் கெஸ்ட் சித்தார்த் வந்து நான் கூப்பிடல, ஆனால் ப்ரிவியூக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து சித்தார்த் நிற்கிறாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இந்த படத்தினுடைய முதல் மியூசிக் டைரக்டர் சித்தார்த்து தான். ஆமாம், சித்தார்த்து போய் கதை சொன்னேன். கதை சொல்லிவிட்டு 2-3 டியூன்ஸ் கேட்டேன், எல்லாம் போட்டுகிட்டே இருந்தார். போட்டே இருந்தோடனே சித்தார்த்து நான் ஒன்று பண்ணட்டா அப்படின்னு, என்ன உங்கள் இசை ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. குழந்தை அண்ணா நல்லா பண்ணிக்கங்கண்ணே, தாராளமாக பண்ணுங்கண்ணே, ஆனால் இந்த படம் பெருசாக வரும்ண்ணே அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஒரு ப்ரிவியூவில் பார்த்தா ஃபஸ்ட்டில் நிற்கிறார். நான் கூப்பிடல, ஆடியோ ரிலீஸும் நான் கூப்பிடல. எப்படி அந்த மனசு இருக்கும்னு எனக்கு தெரியல. குழந்தை மாதிரி இருக்காருன்னு நினச்சேன். குழந்தை மனசோடய இன்னும் இருக்கிற சித்தார்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விவேகா சார் வந்து இந்த திரைப்படத்தில் எல்லா பாடலும் எழுதியிருக்கிறாரு. என்னுடைய முதல் படத்துலையும் அவர் தான் எழுதினார். இடையில வந்து அவர் பிஸியாக இருக்கிறபோது 2 பாட்டு எழுதணும், அது நானே எழுதிட்டேன் வேறு வழி இல்லாமல். இப்போ இந்த முறை நான் எழுதி திட்டுவாங்க, நான் விரும்பலை. அப்போ 2 பாடல் பேலன்ஸ் இருந்தது. பர்டிகுலராக படிச்சுக்கிறோம் பாடலை வந்து 2-3 பேர் எழுதினாங்க. அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் கடைசியாக எனக்கு அருண்ராஜ் காமராஜா என்னோட அருமை சகோதரர் அவர் எழுதி கொடுத்தாரு. அந்த பாடல் பிரமாதமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட நான் அருண்ராஜ் வந்து பயங்கர பிஸியாக இருந்தார். அதில் நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தது, என்னால் பண்ண முடியல. அப்போது ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டைட்டாக இருந்தது. அப்போது நான் போய் விவேகா சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் அந்த பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. ஹம்மிங் போட்டோடனே அண்ணா இதை படிச்சுக்கிறோம்னு ஆரம்பிப்போம்னே அப்படின்னாரு. அப்படின்னு பட்டுன்னு அடிச்சது, செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்த்து அந்த படிச்சுக்கிறோங்கிற சாங்கை காலையில் சொன்னேன், சாயந்தரம் அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணது தான் அந்த பாடல். அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு விவேகா சார் வந்து உட்கார்றதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட நான் நேற்று இரவு கூப்பிட்டு நீங்கள் வந்தே ஆகணும், இந்த மேடையில் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது என்னை பற்றி, அதை நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விமல் சார், நான் ஆக்சுவலி இதில் 2 பேர் பற்றி பேசணும், வெற்றிமாறன் சார் பற்றியும் ராகுல் பற்றியும் பேசணும். அதை நான் கடைசியாக சொல்லிடுறேன். விமல் சார், நான் போய் சிராஜ்கிட்ட போய் கதை சொல்லும்போது விமல் சார்கிட்ட கதை சொல்லியிருக்கேன், 5-10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சிராஜ் சார்கிட்ட கதை சொல்லி முடித்தோடனே சொன்னாங்க, அண்ணா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விமல் டேட் வாங்க முடியுமா அப்படின்னாரு. அப்போ தான் போய் பேசிட்டு வந்தேன், அவர்கிட்ட நான் சொல்லலை. அப்படியா பேசி பார்ப்போமே அப்படின்னு. அப்புறம் அவரையும் கூட்டி வீட்டுக்கு போனேன். நானும் வழக்கம் மாப்பிள்ளை மாதிரி சொல்லுவேன், ஆமாம்மா அப்படின்னாரு. மாப்பிள்ளை அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, பண்ணுவோம்மா அப்படின்னாரு. அப்புறம் அந்த கதை தான் என்ன பண்ணிடுவோம் பண்ணுறதுக்கு, என்ன பண்ணிடுவோம் மாமா அப்படின்னாரு. டேட்டு கேட்டேன், எல்லாத்தையுமே பட்டு முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சு கொடுத்தது மட்டுமல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கதாநாயகன் இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. ஏன்னா அன்றைக்கி ஷூட்டிங் இல்லாத நாள் கூட காலையில் வந்து உட்காந்துருவார். அவ்வளோ தூரம் நம்ம இந்த படத்தை டெடிக்கேட்டாக பண்ணி கொடுத்தாரு. வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு பொருள் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கதாநாயகன் கிடைப்பது நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி ஏதாவது வெளியில் பொருள் இருந்தால் அந்த பொருளைக்கு நான் இன்று முற்றுப்புள்ளி வைக்கிறேன், அது தவறு. ஒரு திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா உட்காந்து இருந்துச்சு போனார். ஏன்னு கேட்டேன், திடீர்னு எடிட் பண்ணி பார்த்து 2 ஷாட் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. சரி மாப்பிள்ள இருங்கன்னு இருந்து 2 நாள் முடிச்சு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனார். அதற்கு பிறகு பேட்ச் ஒர்க்குங்கிற பேரில் ஒரு கதாநாயகனை நான் தொந்தரவு பண்ண மாதிரி வேறு யாரும் பண்ணி இருக்க முடியாது, எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த நேரத்தில் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரவணன் சார் சாதாரணமாக சொல்லிட்டாங்க. சரவணன் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொல்லும்போது மேடம் சொன்ன இது உண்மைதான். அந்த ரொம்ப நேரம் ஓர பிடிச்சி நின்றுட்டே இருந்தாங்க. அப்போவே சொல்லிட்டேன், நான் பண்ணுறேன்ப்பா, ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குப்பா அப்படின்னாரு. ஈஸியாக பண்ணலாம் சார்னு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப டெடிக்கேட்டாக ஃபுல்லாக எல்லாம் இருந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றி சரவணன் சார். அடுத்தது கதாநாயகி. நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல். என்ன காரணம்னா வேறு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ திரும்ப இன்னொரு ஹீரோயினை போய் தேடி அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படிலாம் பார்த்தா அது ரொம்ப டைம் எடுக்கும். போய் இறங்கிட்டோம் வேறு ஸ்பாட்டில். நாங்கள் புக் பண்ணி அந்த பொண்ணு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டோம். எந்த விதமான மறுப்புமே சொல்லாமல் வந்த சாயா, அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் இதில் நடித்த விஜயமுருகன் சார், சரவணசக்தி, அப்புறம் நடிகர் ஸ்ரீராம், சந்திரகுமார் சார், எலிசபெத் மேடம், பிரணா, ஆத்தங்குடி இளையராஜா பற்றி சொல்லணும்.
இளையராஜா ரொம்ப வருஷம் மிகப்பெரிய சிங்கர், இன்னைக்கு யூடியூப்ல எங்கேயோ இருக்காரு. நான் போய் கேட்டோடனே வந்து ஸ்டுடியோவில் சித்துக்குமாருக்கு நன்றி சொல்லணும் அந்த நேரத்தில். என்னன்னா டியூனு சித்து போட்டார், ஆனால் அந்த பையன் டெவலப் பண்ணான். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் லண்டனில் எங்கேயோ ஃபாரின்ல இருந்துட்டு அங்கேருந்து பாட்டு எழுதுறாங்க. ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு அந்த புட்டை வச்ச புடவைக்காரி. ஆனால் எவ்வளோ நல்ல மனசு இருந்தால் சித்து இல்லை, அண்ணே அதுக்கு தனி கார்டு போடுங்க, இசை பாடல்கள் எழுத்து இளையராஜான்னு போடுங்க, என் பேர் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சித்து சொன்னதுனால கார்டே தனியாக போட்டிருக்கோம் இளையராஜாவுக்கு. சித்துக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே சரவணன் சார், 2 சரவணன் சார் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. விஜயமுருகன் சார் வந்து அவர் கொடுக்க முடியாத டேட்டை எனக்காக கொடுத்து நடித்து கொடுத்ததுக்கு நன்றி. சரவணசக்தி வந்திருந்தார் மேலே, சரவணசக்தி அவர்கள் என்னுடைய மைத்துனர், அவர் எனக்கு நடித்து கொடுத்ததற்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஆர்ட் டைரக்டர். எனக்கு அந்த பையன் திட்டு வாங்கின மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட கூட வாங்கியிருக்க மாட்டான். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த பாரதிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கேமராமேன் இனியன் அவர்கள் வந்திருக்காரா இல்லையான்னு தெரில. இனியன் இல்லைன்னா ஓகே. அதே மாதிரி எடிட்டர் ஸ்ரீஜித் ரொம்ப பிரமாதமாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி ஸ்ரீராம், என்னுடைய முதல் பட கதாநாயகன், இந்த படத்தில் அசிஸ்டண்ட் அவுட் பண்ணுறேன்னு உட்காந்துட்டான். டேய் உனக்கு லைஃப் இருக்குது, இந்த வேலையை பண்ணாதன்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் வந்து உட்காரணுன்ட்டு வந்து ஃபுல் படம் உட்காந்தான். அப்போ நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். ஒரு ஷார்ட்னாலும் நடிக்கிறேன்னா, அதனால ஒரு சின்ன கேரக்டர், ஒரு கதாநாயகன் என் கூடவே படம் இருந்து முடிச்சு எடிட்டிங்கில் இருந்து சவுண்டில் இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டாந்து நிப்பாட்டின ஸ்ரீராமுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அது இல்லைன்னா அந்த ஸ்ரீராம் இல்லைன்னா என்னோட முதல் படமே கிடைச்சிருக்காது. நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர், புரட்சி இயக்குனர், என்னுடைய குரு திரு வெற்றிமாறன் அவர்களை வருக 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 நல்ல பலத்த கரகோஷத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் மன்னிக்கணும், லேட் ஆயிடுச்சு. ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்று இது காலையில் செங்கல்பட்டு கிளம்பி வந்தால் லேட் ஆயிடுச்சு, சாரி. வேற யார் பேரும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அடுத்து நான் குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர், இந்த இந்த விழாவினுடைய கதாநாயகன். எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 15 வருடங்களுக்கு தமிழ் சினிமாவை ஆட்டி வைக்க போகிற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அப்டேட்டட் யங், ரொம்ப அப்டேட்டட் யங். ஆனால் நிறையா இளையராஜா சாரும், இன்னும் சொல்ல போனால் எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன். கையில் ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மான், டோட்டலாக வேறையாக இருக்கான். எனக்கு வந்து கொஞ்சம் நேரம், நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, எனக்கு கொஞ்சம் நேரம் அந்த இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக தேடி அடித்து பிடிச்சி தான் இந்த இசையை கொண்டு வந்தோம். மிகப்பெரிய இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அடுத்தது இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ்ன்னு வந்துருச்சு. ரிலீஸ்ன்னு வரும்பொழுது என்னுடைய அருமை சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு படம் காமிச்சோம். படம் காமித்த உடனே அவர் சொன்னார், அப்போது ராகுல் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு ஒரு வந்து கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சிட்டு என்னை பேசவே விடலை, அவரே தான் பேசினார். ஆனால் இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், கோட்டு விஜய் எத்தனை கோடி திரைப்படம், அடுத்து ஒரு சின்ன படமானார், நல்ல படம் அப்படின்னாரு. எனக்கு கண்ணால் கலங்கிருச்சு. இந்த திரைப்படத்தை நான் தான் பண்ணுவேன், பெரிய ரிலீஸாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன திரு ராகுல் அவர்களுக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கடைசி நன்றி, நான் சாருக்கு இதை நியூஸாக தான் கொண்டு கொடுக்கணும்னு நினச்சேன். சாருக்கு என்னுடைய மனசு தெரியும், கரெக்டாக வந்துடுவார். நான் சாரை பற்றி கடைசியாக பேசுகிற நேரத்துக்கு சார் வந்துட்டாங்க. நான் முதல் படம் எனக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காதுக்கான காரணத்தை வெற்றி சார்கிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையோடு இருந்தேன். அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன். எனக்கும் சாருக்கும் அப்போ பழக்கமே கிடையாது. ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாங்க. நைட் 11:30 சாரை போய் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்டாங்க. ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார், இந்த மாதிரி கன்னிமாடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அது போய் சேராததுக்கான காரணங்களை சொல்லிவிட்டு, இதை போய் சேர்க்கணும் சார், உங்கள் ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னேன். அது என்னங்க பேர், நானே வரேன், படத்தை காட்டுங்கன்னாரு. ஆனால் அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும், அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும், அப்படின்னா நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன். படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு. நான் குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு. நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறினது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ. ஒரு நடுக்கத்தோடையே போனேன். சார் எடுத்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. லேப்டாப்பில், அதுவும் பார்வை எம்எல்ஏ வாங்கன்ட்டு லேப்டாப்பில் இருந்துச்சு பார்வை. அவர் அதில் தான் படம் பார்த்துருந்தாரு. இப்போது சார் என்ன சொல்லணும்னு நினச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, வாங்க போஸ், நீங்கள் நல்ல ஆக்டர், நடிச்சுட்டு போயிருக்கலாமே, எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன்லாம், சத்தியமாக இதை எதிர்பார்த்தேன்.
இதை சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த மனநிலையோடு தான் போனேன். போய் ஏற்ற மாதிரி உட்கார்ந்தோடனே ஒரு பெரிய மௌனம். அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ தான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆனேன். அப்புறம் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னார். சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போகிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கங்கிறதே என்கிட்ட கேட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த காட்சி இருக்குன்னு இது எங்கே செகண்ட் ஹாஃபில், ஏன் செகண்ட் ஹாஃபில் வச்சுருங்க, ஃப்ரண்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல 2D, அந்த 2D வந்து படத்துடைய முதல் பகுதியாக வச்சுருந்தேன். ஏன் 2D பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இல்லை கதை, ஏன் கதை சொல்லணும், அதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது, அதையே நீங்கள் முன்னாடியே உடைக்கிறீங்க, அதை வெளியே எடுங்க அப்படின்னாரு. அதை வெளியே எடுத்துட்டேன். இந்த 35வது சீன் ஒன்று இருக்குமே, அது எங்கேன்னு கேட்டார். நான் தரன்னு முடித்தேன். எடுக்கலை சார் அப்படின்னேன். ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டார். இல்லை சார் கொஞ்சம் என்ன காம்பினேஷன் செட் ஆகலை, அது வச்சா தான் படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. விமல் சார் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார், விஜயமுருகன் சார் ஒரு இடத்துல இருந்தார். 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்தில் ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எழில் சாருக்கு என்னுடைய நன்றி. அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, போய் விஷயத்த சொன்னேன். அவர் கேமராவை கொடுத்துட்டார் எழில் சார். எப்பா எதையோ போய் ஷூட் பண்ணிக்க அப்படின்ட்டாரு. செல்வா சார் கேமராமேன், அவர் உங்கள் படத்தோட மூடு என்னன்னு கேட்டார். சொன்னேன், நீங்கள் ஒரு டயலாக் பார்த்தீங்கல்ல, பள்ளிக்கூடத்தை பற்றி பேசி பெண்கள் கல்வி கற்கக்கூடாதான ஒரு சீனு, அந்த சீன் இப்போ எடுத்தது, அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது. அந்த வசனம் சுகுணா திவாகரன் சார் அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சார் காமிச்சேன். அவங்க படிச்சுட்டு அதில் 2 கரெக்ஷன் சொன்னார். அப்படி எழுதப்பட்டது தான் அந்த வசனம். படத்தில் அந்த டயலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி. அப்படி தான் அந்த கட்சியை சேர்த்தோம், சார் சொல்லி தான் சேர்த்தோம். அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம், இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம், நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார் தான். என் வாழ்நாளில் நான் 2 பேரை எப்போவுமே மறக்கக்கூடாதுன்னா வெற்றிமாறன் சாரும் விஜய் சேதுபதி சாரும். மறக்கக்கூடாது இல்லை, அது நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும், நிலோஃபர் சிராஜ் அவர்களுக்கும், இந்த திரைப்படத்துடைய நிர்வாக தயாரிப்பு கண்ணன் அவர்கள், ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படப்படன்னு மேலே வந்திருக்கு, ஒரு செகண்ட் தான் டைமு, டக்குன்னு லைனாக வந்து கடக்கடன்னு வாங்க. மதன், திரு, பிரேம், யாரா ஒரு பேரை சொல்லு, அன்பு, சிபி, தர்மா, விக்டர், இவங்க தான் இந்த திரைப்படத்தை இங்கே ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினது. உங்கள் கரகோஷங்களோடு நன்றி. யார் பேரும் விட்டு போயிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க, அது பர்பஸாக பண்ணப்பட்டதாக இருக்காது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ.